Dear students, last class we have seen the tiers of matured anther. Next microspores and pollen grains. இப்போ வந்து matured antherல வந்து anther chamberல pollen grains இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். Microspores are the immediate product of meiosis of the microspore mother cell, whereas the pollen grain is derived from the microspore. அதாவது microspore mother cell இருக்கக்கூடிய tetrad spore வந்து மியாட்டிக் செல் டிவிஷன் நடந்து என்ன இருக்கும், மைக்ரோஸ்போர் உருவாகும். ஓகேவா? ஸோ இந்த மைக்ரோஸ்போர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இட் ஹாஸ் அன் புரோட்டோபிளாஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் டென்ஸ் சைட்டோபிளாசம் வித் சென்ட்ரலி லொக்கேட்டட் நியூக்ளியஸ். இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஏ டயக்ராம் இருக்குல்லையே, அதுதான் வந்து ஒரு மெச்சூர்டு போலன் கிரெயினோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நியூக்ளியஸ் இருக்குது. இப்போ போலன் கிரெயின் இஸ் மேடப் ஆஃப் 2 வால் லேயர்ஸ். அதாவது இது நடுவில் வந்து என்ன இருக்குன்னா, சென்ட்ரலி லொக்கேட்டட் நியூக்ளியஸ் இருக்குது. அதே மாதிரி டென்ஸ்டு சைட்டோபிளாசம் இருக்கும். சைட்டோபிளாசம் ஆர் புரோட்டோபிளாசம் இருக்கும். அந்த வால் இருக்கு இல்லையா, அதில் வந்து தெர் ஆர் 2 layers ஆஃப் வால்ஸ் வில் பி தர், எக்ஸைன் அண்டு இன்டைன். எக்ஸைன் அப்படின்றது வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர், தென் இன்டைன் அப்படின்றது இன்னர் லேயர் வந்து இருக்கக்கூடியது இன்டைன். ஓகேவா? ஸோ இன்டைன் அப்படின்றது வந்து தின்னாகவும் யூனிஃபார்மாகவும் இருக்கும். இட் இஸ் மேடப் ஆஃப் பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ், செல்லுலோஸ் அண்ட் காலோஸ் டுகெதர் வித் ப்ரோட்டீன்ஸ். இன்டைன் எதால் இருக்கும் அப்படின்னா தின்னாக இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும். தெர் இஸ் நோ ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் தெர் இஸ் நோ வேரியேஷன்ஸ் இன் தயர் செல் வால் கிரித். ஓகேவா? ஸோ அது வந்து என்னவாக இருக்கும், ஒரே தின்னாக இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும். அதே மாதிரி இட் இஸ் மேடப் ஆஃப் பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ், செல்லுலோஸ் அண்ட் காலோஸ் டுகெதர் வித் ப்ரோட்டீன்ஸ். எக்ஸைன் அப்படின்றது என்ன இருக்கும் அப்படின்னா திக்காக இருக்கும். தட் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ், ஸ்போரோபொலினின் அண்ட் போலன் கிட். நம்ம ஏற்கனவே ஸ்போரோபொலினின்னா என்ன, போலன் கிட்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸ்போரோபொலினின் அப்படின்றது என்னது, போலன் வால் மெட்டீரியல் டிரைவ்டு ஃப்ரம் தி கரோட்டினாய்ட்ஸ். அது எதுக்காக அந்த மாதிரி வந்து திக்காக இருக்குது அப்படின்னா, இட் வில் பி ரெசிஸ்ட் டு தி ஃபிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் டீகம்போசிஷன் ஆஃப் போலன் கிரெயின். ஓகேவா? போலன் கிட் அப்படின்றது வந்து ஸ்டிக்கி சர்ஃபேஸ் இல்லையா, அது வந்து தட் அட்ராக்ட் தி இன்செக்ட்காக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸைன் அப்படின்றது என்னது, இட் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். செல்லுலோஸ் அப்படின்றது என்ன, ஆல் த செல்வால் மெட்டீரியல் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் இல்லையா. பிரைமரி செல்வால் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். அதுக்கு மேலே இருக்கக்கூடியது இந்த பெக்டின், லிக்னின் அதெல்லாமே வந்து என்னது, செகண்டரி செல்வால் டெபாசிஷன் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸைனில் வந்து என்ன இருக்கும், செல்லுலோஸ் இருக்கும், ஸ்போரோபொலினின் இருக்கும், போலன் கிட் இருக்கும். ஓகேவா? இந்த எக்ஸைன் வந்து என்னவா இருக்காது, நாட் யூனிஃபார்ம் அண்ட் இட் இஸ் தின் அட் செர்டைன் ஏரியாஸ். இது வந்து என்ன இருக்காது அப்படின்னா யூனிஃபார்மாக இல்லாமல் ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அதாவது ஸ்போரோபொலினின், அந்த ஜம்போர் அப்படின்னு ஒரு போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஜம்போர் ரீஜனில் வந்து அந்த ஸ்போரோபொலினின் வில் நாட் பி அக்கர் இன் தட். ஓகே, வித் த ஜம்போர் ஒன்லி த போலன் டியூப் வில் பி க்ரோ ஃப்ரம் தி இன்டைன். ஓகே, இந்த ஜம்போர் அப்படின்ற ஸ்போரோபொலினின் வந்து எங்கே இருக்காது அப்படின்னா ஜெனரலி ஆப்சண்ட் இன் தி ஜெம்போர்ஸ். த சர்ஃபேஸ் ஆஃப் த எக்ஸைன் இஸ் எய்தர் ஸ்மூத் ஆர் ஸ்கல்ப்சர்ட் இன் வேரியஸ் பேட்டர்ன்ஸ். தென் த ஸ்கல்ப்சரிங் பேட்டர்ன் இஸ் யூஸ்ட் இன் த பிளான்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன். அதாவது இந்த எக்ஸைன் வந்து ஒவ்வொரு பிளான்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான வேரியேஷன்ஸில் இருக்கும். அது வந்து பிளான்ட் ஐடென்டிஃபிகேஷன், அந்த போலன் கிரெயின்ஸை பார்க்கும் பொழுது வி கேன் ஐடென்டிஃபை தி பிளான்ட். ஓகே, ஸோ ஷேப் ஆஃப் த போலன் கிரெயின் வேரிஸ் ஃப்ரம் ஸ்பீசிஸ் டு ஸ்பீசிஸ். இட் மே பி globose, ellipsoid, fusiform, lobed, angular or crescent shaped. ஸோ ஷேப் ஆஃப் த போலன் கிரெயின் அப்படின்னா, போலன் கிரெயின் அப்படின்னாவே இங்கே வந்து குளோபியூல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, எலிப்சாய்டு அப்படின்னா எலிப்ஸ் ஸ்டேஜில் இருக்கும். ஃபியூசிஃபார்ம் அப்படின்னா என்னது, ஃபியூசிஃபார்ம் அப்படின்னா என்ன, ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாக நடுவில் ப்ராடாக இருக்கும், வந்து அதுதான் வந்து ஃபியூசிஃபார்ம். லோப்டு அப்படின்னா சாம்பர் லைக் ஸ்ட்ரக்சர், ஆங்குலார் ஸ்ட்ரக்சராக இருக்கும். க்ரெசன்ட் அப்படின்னா இட்ஸ் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் ஷேப்பாக இருக்கும், டிஃபைன்டு ஷேப் இல்லாமல் இருக்கும், அதுதான் வந்து க்ரெசன்ட் ஷேப் அப்படின்றோம். த சைஸ் இது எல்லாமே 1 மார்க்கில் கேட்பாங்க உங்களுக்கு. த சைஸ் ஆஃப் த போலன் வேரிஸ் ஃப்ரம் 10 மைக்ரோமீட்டர்ஸ் இன் மயோசோட்டிஸ் டு 200 மைக்ரோமீட்டர்ஸ் இன் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி குக்கர்பிட்டேசியா அண்டு நிக்டாஜினேசியே. மயோசோட்டிஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின் வந்து 10 மைக்ரோமீட்டர்ஸ் தான் இருக்கும். 200 மைக்ரோமீட்டர்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா குக்கர்பிட்டேசி அண்டு நிக்டேஜினேசி அப்படின்ற 2 ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்ஸ்லேயும் போலன் கிரெயின் வந்து 200 மைக்ரோமீட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வால் மெட்டீரியல் ஸ்போரோபொலினின் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை போத் போலன் சைட்டோபிளாசம் அண்ட் டபீட்டம். ஸ்போரோபொலினின் அப்படின்றது என்னது, அதாவது அதில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் ப்ளஸ்ஸு என்னது டபீட்டம் அப்படின்றத சொன்னோம், இன்னர் மோஸ்ட் லேயர் இருக்குல்லையா, அதில் ரெண்டுத்துலேயுமே கான்ட்ரிபியூட் ஆகும்.
அது எதுலேருந்து இந்த ஸ்போரோபொலினின் டிரைவ்டு ஆகுது அப்படின்னா, இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் கரோட்டினாய்ட். It is the resistant to physical and biological decomposition. It helps to withstand high temperature and is resistant to strong acid, alkali and enzyme actions. Hence, it preserves the pollen for long period in the fossil deposits, and it also product pollen during its journey from anther to stigma. இந்த லாஸ்ட் பேராகிராஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்போரோபொலினின் அப்படின்னே கேட்பாங்க. ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, போலன் கிரெயினை வந்து ஹை டெம்பரேச்சரில் இருந்தும் ஆசிட் அல்கலி அந்த என்சைம் ஆக்ஷன்ஸில் இருந்தும் விஸ்டான் அதாவது பாதுகாக்கும் போலன் கிரெயினை. அதே மாதிரி போலன் கிரெயின்ஸ் வந்து மினிமம் 200 இயர்ஸ் வரைக்கும் அந்த போலன் கிரெயின் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம். அந்த ஹெர்பேரியம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஹெர்பேரியம்லலாம் ப்ரிசர்வ் பண்ணும்பொழுது போலன் கிரெயின்ஸ் வந்து 200 இயர்ஸ் இட் வில் பி வயபிளாக இருக்கும். அதாவது அது உயிரோடு இருக்கும். அதுக்கு அந்த கெப்பாசிட்டி டு ஃபெர்டிலைஸ் வித் தி ஸ்டைல் அப்படின்ற கெப்பாசிட்டியோடு இருக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் லாங் பீரியடாக ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் தென் ஜேர்னி ஃப்ரம் ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாவுக்கு ஜேர்னி ஆகும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசமோ இல்லை நியூக்ளியஸோ எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கும் உதவக்கூடியதான் இந்த ஸ்போரோபொலினின். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலன் கிரெயின். அதே மாதிரி போலன் கிட் அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா. ஸோ எக்ஸைன் இஸ் மேட் அப் ஆஃப் போலன் ஸ்போரோபொலினின் அண்ட் போலன் கிட் அப்படின்னு சொன்னோம். போலன் கிட் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை த டபிட்டம் அண்ட் கலர்டு எல்லோ ஆர் ஆரஞ்ச் அண்ட் இட் இஸ் சீஃப்லி மேட் ஆஃப் கரோட்டினாய்ட்ஸ் ஆர் ஃப்ளாவனாய்ட்ஸ். கரோட்டின்ஸ்னாலையும் ஃப்ளாவனாய்ட்ஸ்னாலையும் ஆனதால் அதோட கலர்ஸ் எப்படி இருக்குன்னா எல்லோ அல்லது ஆரஞ்சு கலராக இருக்கும். It is an oily layer forming a thick viscous coating over pollen surface. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, போலன் கிட் அப்படின்றது ஸ்டிக்கி கவரிங் ஃபவுண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி போலன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த ஸ்டிக்கி சர்ஃபேஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னா ஆயிலி லேயர் ஃபார்மிங் ஏ திக் விஸ்கஸ் அப்படின்றது என்னது, ஒரு வித என்னது பிசுபிசுப்பான தன்மை இருக்கும் இல்லையா, டு அட்ராக்ட் த இன்செக்ட் அந்த கோட்டிங் ஓவர் போலன் சர்ஃபேஸ். இட் அட்ராக்ட்ஸ் இன்செக்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ட்ஸ் டேமேஜ் ஃப்ரம் யூவி ரேடியேஷன்ஸ். ஸோ இந்த போலன் கிட் ஸ்போரோபொலினின் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலன் கிரெயினும் உங்களுக்கு வந்து என்னது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். அந்த டூ யூ நோ பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாலினாலஜி அப்படின்னா என்ன? இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் போலன் கிரெயின்ஸ். இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கோலன் டு locate oil fields. Pollen grains reflect the vegetation of area. ஒரு இடத்துல நிறைய ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டோட pollen grains நிறைய இருந்தது அப்படின்னா அது எதை ஐடென்டிஃபை பண்ணும், அந்த பர்டிகுலர் ஏரியாவில் தட் பர்டிகுலர் பிளான்ட் வில் பி ஆரிஜினேட்டட் மோர் இன் நம்பர் அப்படின்றது ஐடென்டிஃபிகேஷனுக்கு பயன்படும். பாலினாலஜி அப்படின்றது என்னது, ஸ்டடி ஆஃப் போலன் கிரைன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து க்ரையோ ப்ரிசர்வேஷன் எங்கே படித்தோம், 11th படித்தோம் இல்லையா. அதாவது -196 டிகிரி செல்சியஸில் வந்து லிக்யூட் நைட்ரஜனில் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடியது ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து என்னது, க்ரையோ ப்ரிசர்வேஷன். ஓகேவா? மோஸ்ட் ப்ராபப்ளி போலன் கிரெயின்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு இன் தி க்ரையோ ப்ரிசர்வேஷன்ஸ் ஒன்லி. Liquid nitrogen is used to preserve pollen in viable condition for prolonged duration. This technique is called cryopreservation and it's used to store pollen grains of economically important crops for breeding programs. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸாவோ அல்லது எக்கனாமிக் வேல்யூபிள் ஸ்பீசிஸாக இருந்தது அப்படின்னா அதோட போலன் கிரெயின்ஸை எடுத்து ஃபர்தர் ஃப்யூச்சர் யூஸ்க்காக இந்த க்ரையோ ப்ரிசர்வேஷன் மெத்தடில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும் பொழுது இட் வில் பி வயபிள் இன் தி வெரி லாங் பீரியட், லாங் டியூரேஷன்ஸ்க்கு அது அதோட வயபிலிட்டி வாழ்நாள் வந்து அதிக அளவில் இருக்கும். இட் இஸ் ஏபிள் டு பார்ட்டிசிபேட் இன் தி பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன். ஓகே, தென் டூ யூ நோவில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாரு, பீ போலன் அப்படின்றது என்னென்னா, இட்ஸ் எ நேச்சுரல் சப்ஸ்டான்ஸ் அண்ட் கண்டைன்ஸ் ஹை ப்ரோட்டீன், carbohydrate, trace amount of minerals and vitamins. Therefore is used to dietary supplement and it is sold as pollen tablets and syrups. Bee pollen அப்படின்றது என்னது, ஹனிபி இருக்கு இல்லையா, அந்த ஹனிபி அது வந்து மோஸ்ட்லி நெக்டார்லேருந்து தான் அந்த ஹனியை கலெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. அதுதான் வந்து இட்ஸ் எ நேச்சுரல் சப்ஸ்டான்ஸ். அதில் என்னென்ன இருக்கும், ஹை ப்ரோட்டீன் இருக்கும், கார்போஹைட்ரேட், தென் மினரல்ஸ், விட்டமின்ஸ். ஸோ நம்ம உணவுக்கு பதிலாக சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டாகவோ என்ன பண்ணலாம், அதை வந்து எடுத்துக்கலாம். அதாவது போலன் டேப்லெட்டாவோ அல்லது சிறப்பாகவோ
Further, it increases the performance of athletes, race horses, and also heals the wounds caused by burns. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது? நாட் ஓன்லி இட்ஸ் எ டயட்ரி சப்ளிமெண்ட், இட் இஸ் யூஸ்ட் அஸ் எ மெடிசினல் வேல்யூபிள் ஆல்சோ. இட் ஹீல்ஸ் தி wounds caused by burns. The study of honey pollen is called மெலிட்டோபாலினாலஜி. அந்த ஹனி போலனை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு த ஸ்டடி ஆஃப் ஹனி போலன் இஸ் கால்டு மெலிட்டோபாலினாலஜி. இந்த லெசனில் உங்களுக்கு லெசன் கண்டென்ட்லேருந்து கொஸ்டின் வருதோ இல்லையோ, டூயூனோலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். மோஸ்ட் வேல்யூபிள் points are given in the do you know only. Okay, then pollen calendar அப்படின்றது என்னென்னா, it is a production of pollen by plants. அதாவது எல்லா பிளான்ட்ஸ்லேயுமே ஒரே நேரத்தில் வந்து pollen grains வந்து ப்ரொடியூஸ் ஆகாது இல்லையா? ஸோ ஒவ்வொரு பிளான்ட்லேயும் அதோட சீசனிங் தகுந்த மாதிரி ஃப்ளார்ஸ் எப்போ வந்து டெவலப் ஆகுதோ அப்போ தான் pollen developing season may be vary. ஸோ இங்கே போலன் கேலண்டர் அப்படின்றது எந்தெந்த பிளான்ட்டில் எப்போ வந்து அந்த போலன் வந்து மெச்சூர்ட் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்காங்க. தட் இஸ் கால்டு போலன் கேலண்டர். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு இந்த போலன் கிரெயின்ஸ் இருக்குது இல்லையா, அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து நிறைய பேருக்கு அலர்ஜிக் ப்ராப்ளம் வரும். இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் வந்து அந்த ஏதாவது ஒரு பூ வாசனை ஸ்மெல் பண்ணாவே வந்து என்ன தலைவலி வரும், இல்லை ஐ இரிட்டேஷன்ஸ் இருக்கும். அது வந்து எதனால் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த போலன் கிரெயின்ஸால் அலர்ஜினால் வரக்கூடியது. ஸோ அது மாதிரி இந்த போலன் கேலண்டரில் வந்து எந்த ஃப்ளாருக்கு வந்து எப்போ அதோட போலன் மெச்சூரிட்டி அதை பீரியடுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, we can protect ourselves from the pollen allergy. Okay, the benefits of the allergic person. Pollen grains cause allergic reactions like asthma, bronchitis, hay fever, allergic rhinitis, etc. The Parthenium hysterophorus எல் அப்படின்னா என்ன? பார்த்தீனியம் அப்படின்றது ஹைஸ்டோஸ்போரஸ், எல் அப்படின்றது என்னது? லினேயஸ். ஆத்தர் சைட்டேஷன் கொடுத்தோம் இல்லையா, அஸ்டேசி ஃபேமிலியை சேர்ந்த அந்த பார்த்தீனியம் இப்போ வந்து அட் ப்ரெசண்ட் ஒன்லி இட் வாஸ் எராடிகேட்டட் இல்லையா. ஒரு 5 years பேக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பார்த்தீனியம் செடி எல்லா இடத்துலையுமே இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பட் அதை ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னாவே தட் பர்சன்ஸ் இமீடியட்லி வில் பி அஃபெக்ட் பை தி ஆஸ்துமா ப்ராப்ளம். So that is commonly called carrot grass, is a native of tropical America and was introduced into India as a contaminant along with the cereal wheat. கண்டாமினன்ட் அப்படின்னா அந்த சீரியல் வீட் இருக்கு இல்லையா, ட்ரோபிக்கல் அமெரிக்காவிலேருந்து நம்ம வந்து இம்போர்ட் வீட் பண்ணும் பொழுது அது கூட அன்வான்ட் பிளான்ட்டாக கூட வந்தது தான் இந்த பார்த்தீனியம் ஹைட்ரோஸ்போரஸ். அதோட ஸ்போர்ஸ் வந்து இங்கே நிறைய டெவலப் ஆகி அதை வந்து அதோட அந்த பார்த்தீனியம் ஸ்பீசிஸ் வில் பி develop here more and more. So அதோட pollen of this Parthenium plant cause allergic in many peoples. Okay, so இதுதான் வந்து என்னது மைக்ரோஸ்போர் அண்டு போலன் கிரெயினோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமிட்டோஃபைட். அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமிட்டோஃபைட் என்ன அப்படின்னா, இந்த போலன் கிரெயின் வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றது தான் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமிட். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலன் கிரெயின் படிச்சிருக்கோம் இல்லையா, எக்ஸைன் அண்ட் இன்டைன் எல்லாம் படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த எக்ஸைன் அண்ட் இன்டைனில் இருக்கக்கூடிய அந்த இன்டைனுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் தான் வந்து என்ன பண்ணோம், இட் வில் பி ப்ரொடியூசிங் தி வெஜிடேட்டிவ் செல் அண்டு ஜெனரேட்டிவ் செல். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட்டு வித் டயக்ராம் செப்பரேட் 5 mark கொஸ்டின். The microspore is the first cell of the male gametophyte and it is haploid. Why it is haploid? Microspore mother cell வந்து meiotic cell division நடந்து microspore இருக்குது. It is a male gamete. So it is in haploid in nature. So இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா, நியூக்ளியஸ் ஆஃப் த மைக்ரோஸ்போர் இருக்கு இல்லையா, இந்த மைக்ரோஸ்போரில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து 2ஆக டிவைட் ஆகும். என்னென்னவா டிவைட் ஆகும் அப்படின்னா, வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் ஆகும், ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் ஆகும் டிவைட் ஆகும். ஓகேவா? அந்த வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸும் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸில் வந்து வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் வந்து லார்ஜ் இன் சைஸாகவும் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் ஸ்மால் இன் சைஸாகவும் இருக்கும். A wall is laid around the generative nucleus resulting in the formation of 2 unequal cells. அதாவது ஜெனரேட்டிவ் செல்லில் இருக்கக்கூடிய வால் வந்து அந்த நியூக்ளியஸை வந்து அதாவது அந்த சைட்டோபிளாசம் போர்ஷன்ஸை வந்து 2 அன்ஈக்குவல் போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணும். அதாவது டிவைடிங் நியூக்ளியஸ் இருக்குது, அது வந்து
அந்த ஜெனரேட்டிவ் செல்லில் இருக்கக்கூடிய செல் வால் இட் வில் பி டிவைட் டு அன்ஈக்குவல் போர்ஷன்ஸ் ஆஃப் தி செல். The larger portion is called vegetative cell and smaller portion is called generative cells. And at this two-celled stage, the pollens are liberated from the anther. So, in the two-celled stage, வந்து என்ன ஆகும் அப்படின்னா pollen grains வந்து ஆந்தர்லேருந்து லிபரேட் ஆகும். இன் சில பிளான்ஸில் வந்து ஜெனரேட்டிவ் செல் அகைன் அண்டர்கோஸ் எ டிவிஷன் டு ஃபார்ம் டூ மேல் கேமெட்ஸ். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் செல்ஸ் வந்து ஜெனரேட்டிவ் செல்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஆனது திரும்பவும் என்ன ஆகும் அப்படின்னா மியாசிஸ், அதாவது மைட்டாய்ட் செல் டிவிஷன் நடக்கும். அந்த செல் டிவிஷன் நடக்கும் பொழுது டூ மேல் கேமெட்ஸை உருவாக்கும். ஸோ அங்கே ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ், போலன் டியூப் நியூக்ளியஸ்னு இருக்கு இல்லையா, டியூப் நியூக்ளியஸ் ஆல்ரெடி அங்கே இருக்கும். ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் வந்து திரும்பவும் டிவைட் ஆகி ரெண்டு மேல் கேமெட்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த போலன் டியூப் எப்படி வெளியே வருது அப்படின்னா இன்டைன் இருக்கு இல்லையா, இந்த நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் ஜம்போர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நம்மளை ஏற்கனவே 10th படிச்சிருக்கோம் இல்லையா, என்ன படித்தோம், க்ரோத் ஆஃப் போலன் கிரெயின் படிச்சிருக்கோமா, டெவலப்பிங் ஆஃப் போலன் கிரெயின்ஸ். இன்டைன் வந்து அந்த ஜம்போர் வழியாக எதை ப்ரொடியூஸ் பண்ணும், போலன் டியூபை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகேவா. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி டூ செல் ஸ்டேஜ்லேயே வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து லிபரேட் ஆயிரும். சம்டைம்ஸ் இந்த ஜெனரேட்டிவ் செல்லில் இருக்கக்கூடிய செல்ஸ் நியூக்ளியஸ் டிவைட் ஆகி ரெண்டு மேல் கேமெட்ஸை உருவாக்கும். ஓகேவா. போலன் இஸ் லிபரேட்டட் அண்ட் அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் போலன் இஸ் லிபரேட்டட் அட் 3 செல்டு ஸ்டேஜ். எப்படி 3 செல் ஆகும், ரெண்டு மேல் கேமெட் இருக்குது, ஒரு டியூப் நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி 3 செல்டு ஸ்டேஜில் வந்து pollen grain வந்து liberate ஆகும். ஓகேவா. 60% of angiosperms pollen is liberated in 2 cell stage. Further, the growth of the male gametophyte occurs only if the pollen reaches this right stigma. ஸோ இது வரைக்கும் வந்து pollen grains liberated ஆகிற வரைக்கும் இங்கே நடக்கும். Then pollen tube formations எல்லாம் most probably when the pollen grain reaches the stigma, அந்த ஃபீமேல் பார்ட் ஆஃப் த கைனீசியம்னு இருக்கக்கூடிய பிஸ்டில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்மா அப்படின்றது என்னது, ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, இது மூணு சேர்ந்தது தான் வந்து என்னது கைனீசியம் அப்படின்றோம். அந்த ஸ்டிக்மாவில் போய் போலன் கிரெயின் ஸ்டிக் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக போலன் டியூப் வில் பி ஃபார்ம்டு. ஓகேவா. போலன் டியூப் வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த போலன் ஆன் ரீச்சிங் தி ஸ்டிக்மா த இன்டைன் க்ரோஸ் ஆஸ் போலன் டியூப் த்ரூ தி ஜம்போர். அது வந்து என்ன ஆகும், இன்டைன் இருக்கு இல்லையா, இன்னர் செல்வால் இருக்கு இல்லையா, இன்னர் செல்வால் ஆஃப் த போலன் கிரெயின் வந்து ஜம்போர் வழியாக போலன் டியூபாக இட் வில் பி grow. Then in case the pollen is liberated at 2-celled stage, the generative cell divides in the pollen into 2 male cells after reaching the stigma. Suppose இங்கே வந்து 3 cell ஸ்டேஜில், அதாவது செல் போலன் கிரெயின் லிபரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் வந்து ரெண்டு மேல் கேமெட்டை உருவாக்குச்சு அப்படின்னா 3 செல்கள் நிலையில் அந்த போலன் கிரெயின் போய் இட் வில் பி ஸ்டிக் ஆன் தி ஸ்டிக்மா. இஃப் சப்போஸ் 2 செல் ஸ்டேஜ்லேயே வந்து போலன் கிரெயின் ஸ்டிக்மாவை ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த ரெண்டு மேல் கேமெட்டும் எப்போ உருவாகும் அப்படின்னா ஸ்டிக்மாவில் போய் போலன் டியூப் ஃபார்ம் ஆன உடனே 2 மேல் கேமெட்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட் இன் தி போலன் டியூப். ஓகேவா. ஸோ த ஸ்டேஜ் அதுதான் வந்து என்னது, அது இப்போ என்ன இருக்கும், நம்மளுக்கு ரெண்டு மேல் கேமெட் இருக்கும், டியூப் நியூக்ளியஸ் இருக்கும். when the pollen grain fall on the stigma. ஏற்கனவே டபுள் ஃபெர்டிலைசேஷன் சின்கமின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த இதுதான் வந்து மேல் கேமெட், அதாவது மேல் கேமெட்டில் இப்போ எத்தனை நியூக்ளியஸ் இருக்குது, மேல் கேமெட் இருக்குது, 2 மேல் கேமெட் இருக்குது. ஓகேவா. இந்த 2 மேல் கேமெட்டில் ஒரு மேல் கேமெட் வந்து எக்கோடையும் ஃபியூஷன் ஆகும், அதுக்கு பேர் தான் சின்கமி. இன்னொரு செகண்ட் மேல் கேமெட் வில் பி ஃபியூஸ்டு வித் செகண்டரி நியூக்ளியஸ், அது வந்து ட்ரிபிள் ஃபியூஷன். இந்த 2 ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறனால தான் அதுக்கு டபுள் ஃபெர்டிலைசேஷன்றோம். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேல் கேமெட் மட்டும்தான் பார்த்துருக்குறோம். நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீமேல் கேமெட்டும் பார்த்ததுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி வெரி அண்டர்ஸ்டாண்டபிள் டு யூ. ஓகே, ஐ திங்க் யூ ஆர் ஆல் அண்டர்ஸ்டுட். இஃப் தேர் எனி டவுட் இன் திஸ் போர்ஷன்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. எதுவுமே சும்மாவே அப்படியே கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு புக்கில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணாத, டயக்ராமை வச்சு புரிஞ்சுட்டு படிங்க, எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ரிமைனிங் வில் see the next class. Thank you.